ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி லெபோரேட்டரி லேப் அசிஸ்டன்ட் 2018ஓட பார்ட் 1 கொஸ்டின். இந்த கொஸ்டினை நான் ஓரல் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன். டெஸ்ட்டை அட்டன் பண்ணி டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க ஓரல் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, போலீஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட், லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேஜஸ் இருக்குது. ஆன்லைனில் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு வேணும்னா புக் மெட்டீரியல்ஸ் டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்ட் 1 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு 9th கொஸ்டின் மேக்ஸ் மெட்டீரியல்ஸ் வீடியோ புக் மெட்டீரியல்ஸாக வேணும்னா டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டென்த் கொஸ்டின் மின்னல் கடத்திகளில் பயன்படும் தத்துவம் எது? ஆப்ஷன் ஏ ஒளிவட்ட மின்னிறக்கம், ஆப்ஷன் பி தனிமின் தூண்டல், ஆப்ஷன் சி பரிமாற்று மின் தூண்டல், ஆப்ஷன் டி மின்காந்த தூண்டல். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளிவட்ட மின்னிறக்கம். 11th கொஸ்டின் மின்புல செறிவிற்கும் மின்னழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பு. ஆப்ஷன் ஏ dV ஈக்குவல் -E/dx, ஆப்ஷன் பி dV ஈக்குவல் -dx/E, ஆப்ஷன் சி E ஈக்குவல் -dV/dx, ஆப்ஷன் டி E ஈக்குவல் -dx/dV. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி E ஈக்குவல் -dV/dx. 12th கொஸ்டின் காற்று நிரப்பப்பட்ட ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன் 10 மியூசியம் F தட்டுகளுக்கு இடையே உள்ள தொலைவு பாதியாக குறைக்கப்பட்டு அதன் இடைவெளி மின்காப்பு மாறிலி 10 கொண்ட மின்காப்பு பொருளால் நிரப்பப்படும் பொழுது மின்தேக்கு திறன் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 100 மியூசியம் F, ஆப்ஷன் பி 200 மியூசியம் F, ஆப்ஷன் சி 1 மியூசியம் F, ஆப்ஷன் டி 400 மியூசியம் F. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 200 மியூசியம் F. 13 கொஸ்டின் ஒரு வாட் மணி என்பதற்கு சமமானது. ஆப்ஷன் ஏ 36 × 10⁵ ஜூல், ஆப்ஷன் பி 36 × 10⁴ ஜூல், ஆப்ஷன் சி 3600 ஜூல், ஆப்ஷன் டி 3500 ஜூல். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 3600 ஜூல். 14th கொஸ்டின் குறைக்கடத்திகளின் தன்மின் தடை எண் மதிப்பின் நெடுக்கம். ஆப்ஷன் ஏ 10⁻⁻6 -10⁻⁻8 ஓம் மீட்டர், ஆப்ஷன் பி 10⁻8 -10⁻14 ஓம் மீட்டர், ஆப்ஷன் சி 10⁻5 -10⁻8 ஓம் மீட்டர், ஆப்ஷன் டி 10⁻2 -10⁻4 ஓம் மீட்டர். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி 10⁻2 -10⁻4 ஓம் மீட்டர். 15th கொஸ்டின் மின் வேதி எண்ணின் அலகு. ஆப்ஷன் ஏ kg/ms (−1), ஆப்ஷன் பி kg/m(−3), ஆப்ஷன் சி kg/m(−1), ஆப்ஷன் டி kg/c(−1). நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். Answer option D kg c power of -1.
16th கொஸ்டின் நேர் தாம்சன் விளைவு உடைய உலோகம். ஆப்ஷன் ஏ பிடி, ஆப்ஷன் பி ஏஜி, ஆப்ஷன் சி என்ஐ, ஆப்ஷன் டி ஹெச்ஜி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி ஏஜி. 17th கொஸ்டின் Fe of OH3 கூழ்மத்தின் நிறம். ஆப்ஷன் ஏ மஞ்சள், ஆப்ஷன் பி மஞ்சள் ஆரஞ்சு, ஆப்ஷன் சி சிகப்பு, ஆப்ஷன் டி கருமை. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி சிகப்பு. 18th கொஸ்டின் மாறுதிசை மின்னோட்டத்தின் ஆர்எம்எஸ் மதிப்பு. ஆப்ஷன் ஏ 0.707 I0, ஆப்ஷன் பி 70.7 I0, ஆப்ஷன் சி 0.636 I0, ஆப்ஷன் டி 63.6 I0. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0.707 I0. 19th கொஸ்டின் ஏற்புச் சுற்றில் மின்னெதிர்ப்பு மற்றும் மின்னோட்டத்தின் மதிப்பு. ஆப்ஷன் ஏ மின்னெதிர்ப்பு சிறுமம், மின்னோட்டம் பெருமம், ஆப்ஷன் பி மின்னெதிர்ப்பு பெருமம், மின்னோட்டம் சிறுமம், ஆப்ஷன் சி மின்னெதிர்ப்பு மின்னோட்டம் ஆகிய இரண்டும் சிறுமம், ஆப்ஷன் டி மின்னெதிர்ப்பு மின்னோட்டம் ஆகிய இரண்டும் பெருமம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மின்னெதிர்ப்பு சிறுமம், மின்னோட்டம் பெருமம். 20th கொஸ்டின் மின்காந்த நிறமாலையில் கண்ணுறு ஒளியின் அதிர்வெண் நெடுக்கம். ஆப்ஷன் ஏ 4 × 10^14 Hz மைனஸ் 1 × 10^13 Hz, ஆப்ஷன் பி 8 × 10^14 Hz மைனஸ் 4 × 10^14 Hz, ஆப்ஷன் சி 3 × 10^11 Hz மைனஸ் 1 × 10^9 Hz, ஆப்ஷன் டி 3 × 10^7 Hz மைனஸ் 3 × 10^4 Hz. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 8 × 10^14 Hz மைனஸ் 4 × 10^14 Hz. 21 கொஸ்டின் சரியான கூற்றுக்கள் எவை? 1. சூரிய நிறமாலையில் காணப்படும் கருமை வரிகள் ஃப்ரான்கோபர் வரிகள் எனப்படும். 2. சூரியனின் மையப்பகுதி நிறக்கோணம் எனப்படுகிறது. 3. ஃப்ரான்கோபர் வரிகள் மூலம் சூரிய வளிமண்டலத்தில் உள்ள தனிமங்கள் கண்டறியப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. 22 கொஸ்டின் எலக்ட்ரானின் மொத்த ஆற்றல் நிலையாற்றலில் பாதி எனில் அதன் இயக்க ஆற்றலின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ -E ஃபேஸ் n, ஆப்ஷன் பி +E ஃபேஸ் n, ஆப்ஷன் சி -2E ஃபேஸ் n, ஆப்ஷன் டி +2E ஃபேஸ் n. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ -E ஃபேஸ் n.
23 கொஸ்டின் தாம்சன் ஆய்வில் செயல்படும் மின்புலம் E = 10⁵ மற்றும் காந்தப்புலம் B = 10⁻² டெஸ்லா இவ்விரண்டினால் எலக்ட்ரான் கற்றை விளக்கமடையவில்லை எனில் எலக்ட்ரானின் திசைவேகத்தை கணக்கிடுக. ஆப்ஷன் A 10⁻³ m/s, ஆப்ஷன் B 10⁻5 m/s, ஆப்ஷன் C 10⁻7 m/s, ஆப்ஷன் D 10⁻9 m/s. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் C 10⁻7 m/s. 24 கொஸ்டின் சாமர்பில்ட் அணுமாதிரியில் கீழ்க்கண்ட துணைக்கூடுகளில் எதன் பாதை நீள்வட்ட வடிவில் இருக்கும்? ஆப்ஷன் A 1s, ஆப்ஷன் B 2s, ஆப்ஷன் C 2b, ஆப்ஷன் D 3d. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் B 2s. 25 கொஸ்டின் துத்தநாகத்தின் வெளியேற்று ஆற்றல் 6.8 × 10⁻−19 ஜூல். துத்தநாகத்திலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவையான பயன்தொடக்க அதிர்வெண் யாது? ஆப்ஷன் A 1.206 × 10⁻15 Hz, ஆப்ஷன் B 1.026 × 10⁻15 Hz, ஆப்ஷன் C 1.0026 × 10⁻15 Hz, ஆப்ஷன் D 1.026 × 10⁻14 Hz. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் B 1.026 × 10⁻15 Hz. 26 கொஸ்டின் கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க. கூற்று A சார்பியல் கொள்கையின்படி பொருளின் நிறையானது திசைவேகத்தை பொறுத்து மாறுபடும். காரணம் R சைக்ளோட்ரானில் எலக்ட்ரான்கள் மிக அதிக திசைவேகத்திற்கு முடுக்கப்படும் போது அவற்றின் நிறை அதிகரிக்கிறது. ஆப்ஷன் A மட்டும் சரி, R தவறு. ஆப்ஷன் B A மற்றும் R இரண்டும் சரி, R ஆனது A உடைய சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் C A மற்றும் R இரண்டும் தவறு. ஆப்ஷன் D A மற்றும் R இரண்டும் சரி, R ஆனது A உடைய சரியான விளக்கம் அல்ல. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் B A மற்றும் R இரண்டும் சரி, R ஆனது A உடைய சரியான விளக்கமாகும். 27 கொஸ்டின் ஒரு மில்லிகிராம் நிறையுள்ள பொருள் முழுவதுமாக ஆற்றலாக மாற்றப்படும் போது உருவாகும் ஆற்றல். ஆப்ஷன் A 9 × 10⁻16 ஜூல், ஆப்ஷன் B 1 ஜூல், ஆப்ஷன் C 9 × 10⁻10 ஜூல், ஆப்ஷன் D 3 × 10⁻8 ஜூல். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் C 9 × 10⁻10 ஜூல். 28 கொஸ்டின் n⁻13 இன் அரை ஆயுட்காலம் 10.1 நிமிடங்கள். அதன் ஆயுட்காலம். ஆப்ஷன் A 5.2 நிமிடங்கள், ஆப்ஷன் B 10.1 நிமிடங்கள், ஆப்ஷன் C 20.2 நிமிடங்கள், ஆப்ஷன் D முடிவிலி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் D முடிவிலி.
29 கொஸ்டின் புரோட்டான் சுற்றில் வெளிப்படும் ஆற்றல். ஆப்ஷன் ஏ 26.7 eV, ஆப்ஷன் பி 26.7 MeV, ஆப்ஷன் சி 14.7 MeV, ஆப்ஷன் டி 14.7 eV. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 26.7 MeV. 30th கொஸ்டின். பின்வரும் துகள்களை அவற்றின் ஓய்வு நிறையின் அடிப்படையில் ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துக. 1 புரோட்டான், 2 எலக்ட்ரான், 3 நியூட்ரான், 4 ஃபோட்டான். ஆப்ஷன் ஏ 2 4 3 1, ஆப்ஷன் பி 4 2 1 3, ஆப்ஷன் சி 4 2 3 1, ஆப்ஷன் டி 2 4 1 3. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 4 2 1 3. 31 கொஸ்டின். கீழ்காணும் பூலியன் சமன்பாடு குறிப்பது எந்த வகை கேட்? y = a + a bar b, ஆப்ஷன் ஏ அண்ட், ஆப்ஷன் பி NAND, ஆப்ஷன் சி ஆர், ஆப்ஷன் டி நார். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர். 32 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொது கேட்டுகள் யாவை? ஆப்ஷன் ஏ நாட் கேட் மற்றும் எக்ஸ்ஆர் கேட், ஆப்ஷன் பி ஆர் கேட் மற்றும் நாட் கேட், ஆப்ஷன் சி அண்ட் கேட் மற்றும் ஆர் கேட், ஆப்ஷன் டி நார் கேட் மற்றும் NAND கேட். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி நார் கேட் மற்றும் NAND கேட். 33 கொஸ்டின். 10 மில்லியன் வீச்சு கொண்ட சைன் வடிவ ஊர்தி அலை ஒன்று 6 மில்லியன் வீச்சு கொண்ட சைன் வடிவ சைகை அலையால் பண்பேற்றம் செய்யப்பட்டால் மேல் பக்கப்பட்டையின் வீச்சு என்ன? ஆப்ஷன் ஏ 0.6 MV, ஆப்ஷன் பி 0.3 MV, ஆப்ஷன் சி 3 MV, ஆப்ஷன் டி 6 MV. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 3 MV. 34 கொஸ்டின். ஒளி இழைத்தகவல் தொடர்பின் தத்துவம். ஆப்ஷன் ஏ எதிரொலிப்பு, ஆப்ஷன் பி ரேடியோ எதிரொலிப்பு, ஆப்ஷன் சி முழு அக எதிரொலிப்பு, ஆப்ஷன் டி பரப்புதல். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி முழு அக எதிரொலிப்பு. 35 கொஸ்டின். செயற்கைக்கோள் தகவல் தொடர்பை பொறுத்தவரை கீழ்காணும் இணைகளில் எது சரியானது அல்ல? ஆப்ஷன் ஏ புவிநிலை துணைக்கோள் 36,000 கிலோமீட்டர், ஆப்ஷன் பி வர்த்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் 6GHz-4GHz, ஆப்ஷன் சி மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா, ஆப்ஷன் டி செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மைக்ரோ அலை இணைப்பு மறு உருவாக்கி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் சி, மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. 36 கொஸ்டின். மின்னோட்டம் பாயும் கடத்தி காந்தப்புலத்திற்கு இணையாக இருந்தால் அதன் மீது செயல்படும் விசையானது ஆப்ஷன் ஏ F = BIL, ஆப்ஷன் பி F = 0, ஆப்ஷன் சி F = BIL cos θ, ஆப்ஷன் டி F = BIL tan θ. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி F = 0. 37 கொஸ்டின். HE - NE லேசரில் பயன்படுத்தப்படும் வாயுக்களில் NE மற்றும் HE வாயுக்கள் எந்த விகிதத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 4:1, ஆப்ஷன் பி 10⁶(1), ஆப்ஷன் சி 1:4, ஆப்ஷன் டி 1:10⁶. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4:1. 38 கொஸ்டின். சுக்ரோஸில் குளுக்கோஸும் பிரக்டோஸும் பிணைக்கப்பட்டிருக்கும் பிணைப்பை எழுதுக. ஆப்ஷன் ஏ C1 - C1, ஆப்ஷன் பி C1 - C2, ஆப்ஷன் சி C1 - C4, ஆப்ஷன் டி C1 - C6. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி C1 - C2. 39 கொஸ்டின். ட்ரை சாக்கரைடுகளுக்கான சரியான எடுத்துக்காட்டை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ராஃபினோஸ், ஆப்ஷன் பி காலக்டோஸு, ஆப்ஷன் சி ஸ்டார்ச், ஆப்ஷன் டி சுக்ரோஸ். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராபினோஸ். 40th கொஸ்டின். அமீன்களின் கொதிநிலை வரிசை யாது? ஆப்ஷன் ஏ ஈரணிய அமீன் ஓரினிய அமீன் மூவினிய அமீன், ஆப்ஷன் பி ஈரினிய அமீன் ஓரினிய அமீன் மூவினிய அமீன், ஆப்ஷன் சி ஈரினிய அமீன் ஓரினிய அமீன் மூவினிய அமீன், ஆப்ஷன் டி ஓரினிய அமீன் ஈரினிய அமீன் மூவினிய அமீன். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரினிய அமீன் ஓரினிய அமீன் மூவினிய அமீன். 41 கொஸ்டின். CH/OH plus CH3 gives NaOH X plus Y. X மற்றும் Y முறையே ஆப்ஷன் ஏ மெதில் ஆல்கஹால் ப்ளஸ் நண்டோஸ், ஆப்ஷன் பி ஈத்தேன் ப்ளஸ் பென்சீன், ஆப்ஷன் சி அனிசோல் ப்ளஸ் எத்தில் ஹைட்ரஜன் சல்பேட், ஆப்ஷன் டி அனிசோல் ப்ளஸ் மெத்தில் ஹைட்ரஜன் சல்பேட். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி அனிசோல் ப்ளஸ் மெத்தில் ஹைட்ரஜன் சல்பேட். 42 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ டை மெத்தில் ஈதர், ஆப்ஷன் பி டை எத்தில் ஈதர், ஆப்ஷன் சி டை பினைல் ஈதர், ஆப்ஷன் டி அனிசோல். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தர ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் பி டை எத்தில் ஈதர். 43 கொஸ்டின். பின்வரும் கரிம சேர்மங்களில் எந்த சேர்மத்தில் ஆல்டால் குறுக்க வினை நடைபெறாது? ஆப்ஷன் ஏ அசிட்டால்டிஹைடு, ஆப்ஷன் பி அசிட்டோன், ஆப்ஷன் சி பென்சோபினோன், ஆப்ஷன் டி எதில் ஆல்கஹால். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி பென்சோபினோன். 44 கொஸ்டின். எந்த சேர்மம் ஹேலோ பார்ம் வினைக்கு உட்படாது? ஆப்ஷன் ஏ எத்தில் ஆல்கஹால், ஆப்ஷன் பி மெத்தில் ஆல்கஹால், ஆப்ஷன் சி ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், ஆப்ஷன் டி அசிட்டோன். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி மெத்தில் ஆல்கஹால். 45 கொஸ்டின். பின்வருவனவற்றுள் டைக்ளோரோபென்சீனின் 3 மாற்றியங்களின் இருமுனை திருப்புத்திறன்களின் சரியான வரிசை எது? ஆப்ஷன் ஏ ஆர்த்தோ மாற்றியம் லெஸ்தன் மெட்டா மாற்றியம் லெஸ்தன் பாரா மாற்றியம், ஆப்ஷன் பி ஆர்த்தோ மாற்றியம் கிரேட்டர் தென் மெட்டா மாற்றியம் கிரேட்டர் தென் பாரா மாற்றியம், ஆப்ஷன் சி பாரா மாற்றியம் லெஸ் தென் ஆர்த்தோ மாற்றியம் லெஸ் தென் மெட்டா மாற்றியம், ஆப்ஷன் டி மெட்டா மாற்றியம் கிரேட்டர் தென் ஆர்த்தோ மாற்றியம் கிரேட்டர் தென் பாரா மாற்றியம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்த்தோ மாற்றியம் கிரேட்டர் தென் மெட்டா மாற்றியம் கிரேட்டர் தென் பாரா மாற்றியம். 46 கொஸ்டின். பியூமரிக் அமிலம் மற்றும் மெலியிக் அமிலம் ஆகியவை ஆப்ஷன் ஏ ஒளிச்சுழற்சி மாற்றியங்கள், ஆப்ஷன் பி வச அமைப்பு மாற்றியங்கள், ஆப்ஷன் சி வடிவ மாற்றியங்கள், ஆப்ஷன் டி ஆர்த்தோ மற்றும் பாரா மாற்றியங்கள். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி வடிவ மாற்றியங்கள். 47 கொஸ்டின். கரியிலிருந்து பெர்ஜியஸ் முறையில் பெட்ரோலை தொகுப்பு முறையில் தயாரித்தலில் பயன்படுத்தப்படும் வினைவேக மாற்றி. ஆப்ஷன் ஏ CuCl2, ஆப்ஷன் பி Cr2O3, ஆப்ஷன் சி V2O5, ஆப்ஷன் டி Fe2O3. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி Fe2O3. 48 கொஸ்டின். கரைப்பான் எதிர்கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ நீரில் சல்பர், ஆப்ஷன் பி ஜெலாட்டின், ஆப்ஷன் சி புரோட்டீன், ஆப்ஷன் டி ஸ்டார்ச். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீரில் சல்பர். 49 கொஸ்டின். புரோமோபென்சீனை புரோமினேற்றம் செய்யும் வினை எந்த வகை சிக்கலான வினை? ஆப்ஷன் ஏ தொடர்வினை, ஆப்ஷன் பி பக்கவினை, ஆப்ஷன் சி மீள்வினை, ஆப்ஷன் டி சங்கிலி வினை. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் பி பக்கவினை. 50th கொஸ்டின். பின்வரும் வினையின் H மற்றும் S மதிப்புகளின் குறிகள் முறையே Cl2G gives 2ClG. ஆப்ஷன் ஏ மைனஸ் மைனஸ், ஆப்ஷன் பி மைனஸ் ப்ளஸ், ஆப்ஷன் சி ப்ளஸ் ப்ளஸ், ஆப்ஷன் டி ப்ளஸ் மைனஸ். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி ப்ளஸ் ப்ளஸ். இந்த ஓரல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் புக் மெட்டீரியல்ஸை உங்களுக்கு வேணும்னா டார்கெட் 190 IAS அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும்னா டார்கெட் 190 IAS அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.